ஹாய் மக்களே, இப்போ தான் சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன். இங்கே நான் அப்பப்போ போடுற பாத்திரங்களில் அப்பப்போ விளக்கிடுவேன் மக்களே. எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே குழந்தையெல்லாம் கேர் பண்ணி பார்த்துப்பேன். ரொம்பவே அதை கேர் பண்ணி பார்க்குறதுனால என்னால் சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, சரியான நேரத்துக்கு சரியான வேலைகளை சரியாக செய்ய முடியாது. அப்பப்போ கிடைக்கிற நேரத்தில் பாப்பா தூங்குகிற நேரத்தில் குழந்தைங்க விளையாட வச்சு அப்படி இப்படின்னு தான் ஏதாவது பண்ண முடியும். அப்போவுமே குழந்தைங்க அழுதுகிட்டே தான் இருக்கும். நம்ம தூக்கி கேர் பண்ணி ஃபுல்லாகவே பேபி அப்படி இப்படின்னு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுரும். இதனால் நம்மளை சரியாக கவனிச்சிக்க முடியாத நிலமையில நம்ம இருக்கோம் மக்களே. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னா நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நிலைமை யாருக்கெல்லாம் இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம குழந்தைங்கள நம்ம மட்டும்தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேர் இருப்பாங்க. பட் நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைங்க உண்மையை சொல்லப்போனால் அனாதை தான். நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைய நம்ம பெற்றவங்களால் வேறு யாரை அந்த இடத்த பூர்த்தி செய்யவே முடியாது. இது என்னோடய அனுபவத்தில் நான் பேசுகிறேன் மக்களே. உண்மையாக ரியலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலமையில நிற்கிறேன். ஆனாலும் இருந்தாலும் நம்ம அனாதையாக தள்ளப்பட்ட நிலமையிலையும் நம்மளை யாருமே கவனிக்கலை, நம்மளை யாருமே கை கூட்டு தூக்க வைக்கலை மக்களே. அதனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க தவிச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. இந்த ஒரு காரணத்தினால நம்ம பிள்ளைங்க எப்போவும் நல்லா படித்து நல்லா ஆளாக்கி நல்ல நிலமையில நிற்கணும். படிக்க வச்சுட்டு அவங்க என்னன்னாலும் அவங்க சாதிச்சிருவாங்க அப்படிங்கிற இதில் எல்லா பேரண்ட்ஸுமே, நான் மட்டும் இல்லை, என்னோட தாய்ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதை யோசிப்பாங்க. நம்ம தான் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்படி வளர்ந்தோம், ஆனால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த உலகத்தில் நிறைய பேர், எல்லா தாய்மார்களும் எல்லா தகப்பமார்களும் இப்படி தான் நினைப்பீங்க. உண்மையாக சொல்லப்போனால் என்னென்னா, நம்ம பிள்ளைங்களை நம்மளை தவிர யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அது உண்மை உண்மை உண்மை. யார் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு போனாலும் நம்மளை மாதிரி பூர்த்தி செய்ய முடியாது, நம்ம வீடு மாதிரி இருக்காது, நம்ம அப்பா மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கையும் கூட. அதை நீங்கள் அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே இந்த சூழ்நிலை புரியும். அனுபவிக்காதவங்களுக்கு இதை பற்றி அவங்களோட வாழ்க்கையில் நடந்தால் மட்டும்தான் இதோட விளக்கம் புரியும் மக்களே. இது உண்மையா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கா, நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். ஒரு சில துயரங்களால் அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கீங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள நம்ம இல்லை, ஒருவேளை நம்ம இறந்துட்டா கூட நம்ம பிள்ளைங்களை யாருமே கை தூக்கி பார்க்க மாட்டாங்க. நம்ம உற்றார் உறவினர்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்களே தவிர அந்த பிள்ளையை நான் வளர்த்துக்கிறேன், அந்த பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், நான் சாப்பாடு கொடுத்துறேன் யாருமே சொல்ல மாட்டாங்க. கடைசி அது ஹோமுக்கு போகிற நிலைமையில தான் மக்களே நிற்கும். இது உண்மைதான் மக்களே. பெற்ற தாய் தகப்பனை தவிர அந்த இடத்த யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்பா அம்மா தான் பெஸ்ட். அந்த குழந்தைங்களுக்கு உண்மையான இடத்த கொடுக்கறது அவங்க அப்பா அம்மா மட்டும்தான், வேறு யாரும் இல்லைங்கிறத நான் உண்மையாக என்னோட ரியலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பாய் மக்களே, தேங்க்யூ.